எப்படியாவது ஆட்சி அமைக்க வேண்டும் என தாவேகா தரப்பு செயல்பட்ட விதமும், குறிப்பாக அமமுக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய விவரமும் இப்போது விஜய் முதல்வராவதை சிக்கலில் தள்ளியிருக்கிறது. தமிழகத்தில் 108 இடங்களில் வென்றுள்ள தனிப்பெரும் கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. காங்கிரஸ் 5, இந்திய கம்யூனிஸ்ட் 2 மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 என கட்சியின் ஆதரவு தாவேகாவுக்கு கிடைத்திருக்கிறது. இந்நிலையில் நேற்று ஆளுநர் அர்லோக் மீண்டும் நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் தாவேகா தலைவர் விஜய். இந்த சூழலில் தாவேகா மீது பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார் டிடிவி தினகரன். அதே வேளையில் தேர்தலில் ஒரே ஒரு தொகுதியில் வென்றுள்ள தங்கள் கட்சியின் எம்எல்ஏவான காமராஜ் அதிமுகவை ஆதரிப்பதாக ஆளுநர் அர்லோக்கரிடம் கடிதம் வழங்கினார். பின்னர் தங்கள் கட்சியின் எம்எல்ஏவை தன்னால் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் அவரை காணவில்லை என்றும் குதிரை பேரத்தில் தாவேகா ஈடுபட்டிருப்பதாகவும் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து நள்ளிரவு சுமார் 12 மணியளவில் ஆளுநர் மாளிகைக்கு வந்தார் அமமுக எம்எல்ஏ காமராஜ். தொடர்ந்து டிடிவி தினகரனும் அங்கு வந்திருந்தார். நான் பாண்டிச்சேரியில் தங்கியிருந்தேன். எனது மொபைல் எண்ணுக்கு மாலை 6 மணி அளவில் ஆளுநர் மாளிகையில் இருந்து அழைப்பு வந்தது. உடனடியாக இது தொடர்பாக வழக்கறிஞரிடம் பேசி என்ன செய்யலாம் என முடிவு செய்தோம். நான் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. அந்த கடிதம் வாட்ஸ்அப்பில் வந்துள்ளது. நான் பயன்படுத்துவது வாட்ஸ்அப் வசதி இல்லாத போன். அதனால் எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் இந்த விவரம் தெரிய வந்தது. ஆளுநர் மாளிகைக்கு நேரில் வருகை தந்து விவரத்தை தெரிவித்தார் என்று அமமுக எம்எல்ஏ காமராஜ் தெரிவித்தார். அப்போது தினகரன், உங்களிடம் ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படும் மெஜாரிட்டி இல்லை. நீங்கள் தூய சக்தி, தூய்மையான ஆட்சி கொடுக்க வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ராவணன் சீதையை கடத்தியது போல மாற்றுக் கட்சியினரிடம் ஆதரவு கோரி வருகிறீர்கள். அது சட்டப்படி சரியாகவே இருந்தாலும் இதன் பின்னணியில் குதிரை பேரம் நடைபெறவில்லை என எப்படி சொல்ல முடியும்? அப்படி உணர்வதில் ஆளுநர் மற்றும் பலர் எண்ணுவதில் என்ன தவறு உள்ளது? எங்களிடம் ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருக்கிறார். அவரை எளிதாக குதிரை பேரம் மூலம் பெற்றுவிடலாம் என இப்படி செய்திருக்கிறார்கள். அவர்களின் ஆணவ போக்கை எங்களால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. எங்கள் எம்எல்ஏவின் எதிர்காலம் என்னவாகும்? அவர்களுக்கு இதுவரை யார் யார் ஆதரவு கொடுத்துள்ளார்களோ அதன் பின்னணி என்ன என்பது குறித்து ஆராய வேண்டும் என தினகரன் தெரிவித்தார். இந்த சூழலில் திடீரென தாவேகா தரப்பில் அமமுக எம்எல்ஏ காமராஜ் தாவேகாவை ஆதரித்து கையெழுத்து போடும் வீடியோவை தாவேகா வெளியிட்டது. ஆனால் இதுதான் இப்போது சிக்கலையே உண்டாக்கியிருக்கிறது. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த எந்த கட்சியின் ஆதரவையும் கேட்க மாட்டோம் என முதலில் கூறிய தாவேகா குறுக்கு வழியில் எம்எல்ஏவை கடத்தியதை மக்கள் ரசிக்கவில்லை என்பதுதான் தற்போதைய கள நிலவரமாக உள்ளது.